அப்படிங்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க இருக்கிறது நம்ம காலையில் பார்த்தோம் சரியா. வேர்ப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஸோ ரொம்ப முக்கியமானது சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஸோ போட்டித் தேர்வில் ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷில் இது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், போலீஸ், எஸ்ஐ, டிஇடி பர்டிகுலர்லி 30க்கு அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இந்த கிராமரை நல்லா கற்று வச்சுங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முதல்ல ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா முதல்ல என்னென்னலாம் வரும், இதுலேயே அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அம்மா ஆன்லைனில் வர்றவங்களுக்கு 2 லிங்க் அனுப்பியிருக்காங்க. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிடணும். இதில் இது வந்து ஒன்லி ஃபார் டிஇடி அண்ட் போலீஸ் எஸ்ஐ. மாற்றி வராதிங்க, என்ன அனுப்பியிருக்காங்கன்னு லிங்க்கை பார்த்துட்டு வாங்க. உள்ள லிங்க்கை பார்த்துட்டு வாங்க. 2 லிங்க் வந்திருக்கும் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க, இது வந்து டிஇடி போலீஸ் எஸ்ஐக்கான லிங்க். இங்கிலீஷ் கிளாஸ் இது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதனால தான் நான் அந்த இது போட்டு அனுப்ப சொல்லியிருக்கேன், என்ன கிளாஸ்ன்னு சொல்லி. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னப்பா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நல்லா பேசுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? பூபதி. பூபதி கேட்குதா? என்ன வேணும் சார்? சொல்லுங்கய்யா. பூபதி என்ன வேணும்? ஏதோ சார் சார்ன்னு சொல்கிறீங்களே. இல்லை, அது வந்துட்டு போகுது. ஆக்சுவலாக என்ன கிளாஸு? டிஎன்பிஎஸ்சி கிளாஸா, டிஇடியா, எஸ்ஐயா? டிஎன்பிஎஸ்சி இன்னொரு லிங்க்கு போயிடுங்க. ஆமாம், டிஎன்பிஎஸ்சிக்கு லிங்க்கு வேறு அது போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி லிங்க்குன்னு வந்திருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து ஒன்லி எஸ்ஐக்கு, டிஇடிக்கு. சரி, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆமாம், இதை மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது இதில் எதெல்லாம் அந்த பார்ட்ஸில் வரும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து நவுன். ஒன்று என்னப்பா? நவுன். நவுன்னா அதுக்கு பேர் பெயர்ச்சொல். நவுன் என்னது? பெயர்ச்சொல். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா பிரதி பெயர்ச்சொல். நவுனு ப்ரொனவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நவுனுக்கு அப்புறம் ப்ரொனவுனுக்கு அப்புறம் வேர்பு. ஸோ வேர்புக்கு அப்புறம் நம்ம படிக்க போகிறது வந்து அட்வர்பு. ஸோ நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வர்பு. ஸோ நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வர்பு. அட்வர்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் இன்டர்செக்ஷன். Then articles, preposition. So these are the components of parts of speech. ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜெக்டிவ்ஸ் விட்டாச்சா? அட்வர்புக்கு பக்கத்துலேயே அட்ஜெக்டிவ்ஸ்னு போடுங்க. அட்வர்புக்கு பதிலே அட்ஜெக்டிவ்ஸ் போட்டுங்க. அப்போ நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ்ஸு, கன்ஜெக்ஷன், இன்டர்செக்ஷன், ஆர்டிகல்ஸு, ப்ரிப்போசிஷன். இதெல்லாம் என்னப்பா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு சென்டென்ஸ்னு இருந்துச்சுன்னா இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். அப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். நவுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பெயர்ச்சொல். நவுன் என்னது? பெயர்ச்சொல். இப்போ தமிழில் பெயர்ச்சொல் எத்தனை எப்படின்னு பார்த்தோம்? 6. நல்லா சொல்லுங்கள். இங்கே சார் நவுன் அப்படின்னு சொன்னாவே இங்கேயும் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, புரிஞ்சுக்கணும். நவுனோட கிளாசிஃபிகேஷன் தனியாக எடுத்து எழுதுவோம். நவுன்னு சொல்லி எடுத்து எழுதுங்க. இந்த நவுனுக்குள்ளே யாரெல்லாம் வருவார்? நவுன்னா பெயர்ச்சொல், ஏற்கனவே சொன்ன மாதிரி a name of a person or name of things or name of place, anything else அப்படிங்கிறது பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், நவுன் அப்படிங்கிறது. அப்போ நவுனில் என்னென்ன நவுன் இருக்குன்னா 4 வகையான நவுன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது நவுன் வந்து காமன் நவுன். ஒன்று வந்து ப்ராப்பர் நவுன். இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும், நல்லா படிச்சுங்க. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். மூணாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 4 வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன். இந்த 4th ஒன் அப்படின்னு சொல்லப்படுறது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் சார் 5th ஒன், ஃபிஃப்த் ஒன் தான் கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ்ஸ். அப்போ எத்தனை வகையான நவுன்ஸ் இருக்குது? 5 வகையான நவுன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நவுன் ப்ராப்பர் நவுன். சத்தமாக பேசுங்க. ப்ராப்பர் நவுன். 2 காமன். 3 அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 4 மெட்டீரியல். 5 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இது இந்த அகாடமியோட பேர் என்ன? தென்றல். சொல்லுங்கள், தென்றல். அப்போ தென்றல்ன்றது ஒரு ப்ராப்பர், ஹரிஹரன்றது ஒரு ப்ராப்பர், தாஸுங்கிறது ஒரு ப்ராப்பர், சரியா? திலகவதிங்கிறது ஒரு ப்ராப்பர். ப்ராப்பர் நவுனா அவரவருக்கு உண்டான ஒரு தனி பெயர்ச்சொல். அவரவருக்கு உண்டான ஒரு தனி பெயர்ச்சொல், அதான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாங்கிறது ப்ராப்பர் நவுன். நீங்கள் வாட இந்தியாவுக்கு பூரா காமனாக இருக்குன்றனால காமன் நவுன் சொல்லிடக்கூடாது. ப்ராப்பர் நவுன் என்ன ஒன்று? ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவரவர் பேர், அவரவர் இண்டிவிஜுவலாக ஒரு பேர் அப்படிங்கிற. அப்போ தென்றல் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அப்படி புரிஞ்சுங்க. தென்றல்ங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரி, இப்போ காமன் நவுன் அப்படிங்கிறது வரலாம். காமன்னா அது இப்போ எடுத்துக்காட்டு பஸ் ஸ்டாண்டு என்ன நவுனு? காமன் நவுன். ரயில்வே ஸ்டேஷன் காமன் நவுன். ஸ்கூலு காமன் நவுன். யூனிவர்சிட்டி காமன் நவுன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ காமன் நவுன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. என்ன நவுனு? காமன் நவுன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ காமன் நவுன் அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ச் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே, டெம்பிள், மசூதி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அது எல்லாமே காமன் நவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். காமன் நவுன். அதுலேயுமே நம்ம யூனிக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். த சன், த எர்த், த மூன் அப்படிலாம் இருக்கிறது இதெல்லாமே காமன். உலகுக்கு ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணுன்னு இருக்கிறது எல்லாமே காமன் நவுன். யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். என்ன ஆப்ஜெக்ட்டு? அந்த மாதிரி இருக்கிறது காமன் நவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 3வது இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 3வது இருக்கிறது என்னது? அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நவுனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும், அதை ஹைஃபை பண்ணுற மாதிரி வரும். அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்படி எப்போ சார் புரிஞ்சுக்கணும்? அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொன்னால் பியூட்டிஃபுல் பாய் அப்படின்னு இருக்கும். பியூட்டிஃபுல் பாய். இந்த இடத்துல எது அப்ஸ்ட்ராக்டிவ்? பியூட்டிஃபுல். நினச்சிருங்க. நவுனை எக்ஸாகரேட் பண்ணுறதா இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த பாய்ங்கிற நவுனை எக்ஸாகரேட் பண்ணுறதா இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வெறும் பியூட்டிஃபுல் சொன்னால் அட்ஜெக்டிவ். வெறும் பியூட்டிஃபுல் சொன்னால் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் பாய்னு சொன்னதா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வெறும் பாய் அப்படின்னு சொன்னால் நவுனு. அப்ஸ்ட்ராக்ட் சார் பியூட்டிஃபுல் பாய்னு சொன்னதா அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. வெறும் பியூட்டிஃபுல் சொன்னால் அட்ஜெக்டிவ்ஸ். வெறும் பியூட்டிஃபுல் சொன்னது அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜெக்டிவ்னா குணம்னு அர்த்தம், பண்புன்னு அர்த்தம், சரியா? பண்பு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது. பிளாக் போர்டு, இது போர்டா? இது ஒயிட் போர்டு. இது என்ன போர்டு? ஒயிட் போர்டு. ஒயிட் போர்டுன்னு சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வெறும் போர்டு சொன்னால் நவுனு. வெறும் போர்டுன்னு சொன்னால் நவுனு. ஒயிட்னு சொன்னால் அட்ஜெக்டிவ். கலரை குறிச்சாவே இது அட்ஜெக்டிவ். அப்படி புரிஞ்சுக்குங்க. 4 மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும். கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், உலோகத்தின் பெயரை குறிக்கிறது எல்லாமே மெட்டீரியல் நவுன். அவ்வளோதான். மெட்டீரியல்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொன்னாவே எல்லா உலோகத்தின் பெயர், கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், அயனு, இது எல்லாமே மெட்டீரியல் நவுன். என்ன நவுனு? மெட்டீரியல் நவுன். அது லாஸ்ட் என்னது? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ்னு சொன்னால் எ குரூப் ஆஃப் பர்சன்ஸ், அந்த குரூப் ஆஃப் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்னு சொல்லுவோம். எ பஞ்ச் ஆஃப் கீ, எ பஞ்ச் ஆஃப் கீ அந்த மாதிரி சொல்லக்கூடிய பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இதெல்லாம் என்னது? இந்த கொத்துன்னு சொல்கிறோம்ல, சாவி கொத்து, திராட்சை கொத்து, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன நவுன்ஸு? கலெக்டிவ் நவுன்ஸ். பேசுங்க. இப்போ ப்ரொனவுன்ஸ் நவுன் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 1 ப்ராப்பர் நவுன், 2 காமன் நவுன், 3 அப்ஸ்ட்ராக்ட் நவுன், 4 மெட்டீரியல் நவுன், கலெக்டிவ் நவுன். எடுத்துக்காட்டு எழுதிங்களா? பின்னொருல எது நவுனு என்ன நவுன்னு கேட்டுருவான். சரி, அப்படியே படிப்போம். அடுத்து நம்ம என்ன படிக்கணும்? ப்ரொனவுன். நல்லா சொல்லுங்கள். ப்ரொனவுன்னா தமிழில் அதுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதி பெயர்ச்சொல். நவுனுக்கு பிரதியாக வருது. பிரதினா அதோட சார்பா. ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறது சப்ஜெக்ட் அடிப்படையில் 3ஆக பிரிச்சிடலாம். ப்ரொனவுன் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் அடிப்படையில் 3ஆக பிரிச்சுக்கலாம். ப்ரொனவுன் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் அடிப்படையில் 3ஆக பிரிச்சுக்கலாம். அக்கார்டிங் டு சப்ஜெக்ட். நவுன் அடிப்படையில் 1 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்,
2 ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், 3 வந்து பொசசிவ் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லி 3ஆக பிரிச்சுக்கலாம். ஈஸி தான். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பொசசிவ். எப்படி சார் பிரிக்கலாம் சொல்லித்தரேன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, பொசசிவ் ப்ரொனவுன்னா என்ன. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஐ, ஐனா நான், இது சப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா மீ, என்னை, மீனா என்னை. இதுக்கான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து மீ, என்னை. யாரைன்னு வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் தானே, ஆமாம் தானே. யாரைன்னு வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட், யாருன்னு சொன்னால் சப்ஜெக்ட் தானே. பொசசிவ்னா இந்த உடையன்ற ஒரு வார்த்தை வரும். பொசசிவ்னா உடைய, யாருடைய. அப்போ ஐனா நான், மீனா என்னை, மைனா என்னுடைய. மைனானது என்னுடைய. அப்போ இது என்ன ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். இது என்ன ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது என்ன ப்ரொனவுன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். புரிஞ்சுக்கணும். ஐ, மீ, மை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி இருக்கு, பி, இதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இப்போ அக்கார்டிங் டு அப்படி எழுதுறேன், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ பின்னு சொல்லியிருக்கு, பி. அப்போ பி அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது அஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது, அஸ். இங்கே பொசசிவ் ப்ரொனவுன்னா அவர். பொசசிவ் ப்ரொனவுன் அது அவர். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் பார்த்தாச்சு. அதுக்கான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, அதுக்கான பொசசிவ் ப்ரொனவுன் என்ன. புரியுதா புரியலையா ஞாபகம் வச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அங்கே சிங்குலர் ப்ளூரல், அதே மாதிரி ஒருமை பன்மை தன்மை முன்னிலை படற்கை பார்த்தோமா இல்லையா. தமிழில் படிக்கும்போது என்னென்ன என்ன, இடம்னா என்ன, பால். பால் எத்தனை படம், நல்லா பேசுங்க. 5 வகைப்படும். உயர்தனைக்குரிய பால்கள் 3, அக்ரிணைக்கு 2, என்ன 1 பால். நீங்கள் நினைக்கிறீங்களா போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, போட்டித் தேர்வில் போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. குறிப்பாக காரைக்குடியில் இல்லை, சிவகங்கை மாவட்டத்திலே கிடையாது, போட்டியே கிடையாது. இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை பாதி பேர். நிஜமாகவே சொல்கிறேன், இன்னும் பாதி பேர் படிக்கவே ஆரம்பிக்கலை. நல்லா படிங்க, நல்லா ஆர்வமாக படிங்க. இந்த டிடிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், போலீஸ் எஸ்ஐக்கு எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கான்னு பாருங்கள். நேர்த்தியாக படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, ரீகால் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, டெஸ்ட் அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. நல்லா ஆர்வமாக எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இங்கே பாருங்கள், செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ. யூன்னு சொன்னால் இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல அதுனா யூ தான், யூ தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆனால் பொசசிவ் ப்ரொனவுன்றது யுவர். என்னப்பா, யுவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், யுவர். இது பாருங்கள், இது செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ. ஹீன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹிம். என்னப்பா, ஹிம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது, ஹிம். இப்போ பொசசிவ் ப்ரொனவுன்னா ஹிஸ். பொசசிவ் ப்ரொனவுன் என்னது, ஹிஸ். ஏன்னா இந்த ஹிம்னா அவனை, யாரைனா அவனை அப்படிங்கிறது. இந்த இடத்துல யாருடையனா அவனுடைய. பார்க்கணும், இது சப்ஜெக்ட்டு, இது ஆப்ஜெக்ட்டு, இது பொசசிவ். இங்கேயே நீங்கள் சென்டென்ஸ் பட்டனை கற்றுக்கலாம், சென்டென்ஸ் பட்டனை ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, இப்போ ஷீ. இப்போ ஷீனா இங்கே ஹெர், இங்கேயும் ஹெர் தான். அவள், அவளை, அவளுடைய. அவள், அவளை, அவளுடைய. இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இட்டு. அதே மாதிரி இட்டு பாருங்கள், இட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இட்டு தான், என்னது இட்டு. இங்கே இட்ஸு, என்ன பண்ண, இட்ஸு அதனுடைய. அப்போ இங்கே தே, என்னப்பா தே. இங்கே தெம், தெம். இங்கே தேர், என்ன சொன்ன, தேர், தேர். இது தாங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன். இதை வச்சு ஒரு கிராமர் வரும், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு ஒரு கிராமர் வரும். அதுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கணும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுங்கிற கிராமர் படிச்சிருக்கணும், அதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது சப்ஜெக்ட்டு, இது ஆப்ஜெக்ட்டு, இது பொசசிவ். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன பார்த்துட்டோம், நவுன்னு பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு, ப்ரொனவுன் பார்த்தாச்சு. எது பார்த்தாச்சு, வேர்பும் பார்த்தாச்சு. எது பார்த்தாச்சு, வேர்பு பார்த்தாச்சு. எது பார்த்தாச்சு, அட்வர்பு பார்த்தாச்சு. எது பார்த்தாச்சு, அட்வர்ப் பார்த்தாச்சு. எது பார்த்தாச்சு, அட்ஜெக்டிவ் பார்த்தாச்சு. அட்ஜெக்டிவ்னா குணம், பண்பு சொன்னா, பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், பாவர்ட்டி சொல்கிறோம்ல, அது எல்லாமே குணத்தை குறிக்கிறது அப்படிங்கிற விஷயம். புரிஞ்சா புரியல, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. நவுன் பார்த்தாச்சு, ப்ரொனவுன் பார்த்தாச்சு, வேர்பு பார்த்தாச்சு, அட்வர்ப் பார்த்தாச்சு, அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாச்சு. தலைப்பு எழுதிக்கங்க, கன்ஜெக்ஷன். தலைப்பு எழுதுங்க. இந்த கன்ஜெக்ஷன் எப்போ சார் படிச்சுக்கணும்,
சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு படிக்கணும்னா கன்ஜெக்ஷன் படிச்சுக்கணும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்ற கிராமர் படிக்கணும்னா கன்ஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை பதிக்க முடியும். என்னது? அது நல்லா கவனிச்சு. அது பொசசிவ் ப்ரொனவுனுடைய வார்த்தை. இங்கே நவுனுக்குரியதில் பொசசிவ் கிடையாது. சரியா? மை செல்ஃபு, அவர் செல்ஃபு, தெம் செல்ஃப்ஸுங்கிறதெல்லாம் அது சப்ஜெக்ட்டுக்குரியது கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அது பேச்சு வளத்துக்குரியது. அது மாதிரி பார்த்துக்கணும். அது புறநவுன் தான். இப்போ மை செல்ஃப் அப்படின்னு சொன்னால் என்னால், பை ஹெர் செல்ஃப் அவளால், ஹிம் செல்ஃப்னா அவனால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வராது, சப்ஜெக்ட் புறநவுனில் வராது. புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்ஜெக்ஷன். நல்லா சொல்லுங்க. கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் சொன்னாவே தமிழில் அதுக்கு பேர் இணைப்பு சொல். தமிழில் அதுக்கு பேர் என்ன? இணைப்பு சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கன்ஜெக்ஷன் அப்படின்னாவே அதுக்கு பேர் இணைப்பு சொல். இந்த இணைப்பு சொல் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று சபார்டினேட் கன்ஜெக்ஷன், இன்னொன்று கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். ஒன்று சபார்டினேட், இன்னொன்று கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்று என்ன கன்ஜெக்ஷன்ப்பா? சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இன்னொன்று கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் ரெண்டு தான். இந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன், இதுக்கு பேர் இண்டிபெண்ட் கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷனில் ரெண்டு வகை தான். ஒன்று சபார்டினேட்டு, இன்னொன்று கோஆர்டினேட்டு. சபார்டினேட்னா என்னது? டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா என்னது? சார்ந்து இருக்கிறது. நல்லா சொல்லுங்க. சார்ந்து இருக்கிறது. டிபெண்டாக இருக்கிறேன், சார்ந்து இருக்கிறேன். இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னால் சாராமல் தனிச்சு இருக்கிறேன்னு அர்த்தம். சாராமல் தனிச்சு இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்களேன். அதில் ஈஸியாக நீங்களே கற்றுக்கலாம். இந்த கிராமர், இந்த கன்ஜெக்ஷன் கற்றுக்கிட்டா தான் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுங்கிறது நீங்கள் அழகாக கற்றுக்க முடியும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு அப்படிங்கிற தெரியணும்னா இது கற்றுக்கணும். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இந்த சென்டென்ஸு. ஆஸ் வி ஸ்டடீடு வெல், ஆஸ் வி ஸ்டடீடு வெல், நாங்கள் நல்லா படித்ததுனால வி பாஸ்டு. இந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கேன், நல்லா கவனிக்கணும். ஆஸ் வி ஸ்டடீடு வெல், நாங்கள் நல்லா படித்ததுனால வி பாஸ்டு அப்படிங்கிற வார்த்தை. நாங்கள் நல்லா படித்ததுனால நாங்கள் பாஸ் ஆனோம். அப்போ இந்த சென்டென்ஸை கவனிக்கணும். இந்த இடத்துல அஸ்ங்கிற வார்த்தை தான் முக்கியமானது. இந்த அஸ்ங்கிறது என்ன சார்னா, இதுக்கு பேர் சபார்டினேட் கன்ஜெக்ஷன். சொல்லுங்க. நாங்கள் நல்லா படித்ததுனால முடிஞ்சிருச்சா முடியலையா? முடியலை. அப்போ இது பேர் டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன், சபார்டினேட் கன்ஜெக்ஷன். அப்போ ஆஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கன்ஜெக்ஷன்? சபார்டினேட். சொல்லுங்க. இந்த மாதிரி இது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் இந்த மாதிரி ஆஸ் வி ஸ்டடீடு வெல் இப்படி வந்துச்சுனாவே இதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸு, இதுக்கு பேர் மெயின் கிளாஸ். இதுக்கு பேர் என்ன கிளாஸு? மெயின் கிளாஸ். சபார்டினேட்னு சொன்னால் தொக்கிட்டு நிற்கும், எச்சம் இன்னும் முடியலை. சபார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். இப்போ சொல்லலாம். அப்போ ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். தமிழில் சொன்னால் இதுக்கு பேர் கலவை வாக்கியம். இந்த வாக்கியம் கலவை வாக்கியம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, கலவை வாக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ன வாக்கியம்? கலவை வாக்கியம். தமிழில் சொன்னால் இங்கே பாருங்க. ஆஸ் வி ஸ்டடீடு வெல், நாங்கள் நன்றாக படித்ததால் நாங்கள் தேர்ச்சி அடைந்தோம் அப்படிங்கிற வந்திருக்கு. இப்போ இது என்ன கன்ஜெக்ஷன்? சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இப்போ இதை நான் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனை மாத்திரம் பாருங்க, கவனிங்க. இதே சென்டென்ஸை கோஆர்டினேட் வச்சு இங்கே பாருங்க எப்படி பண்ணணும்னா, வி ஸ்டடீடு வெல், வி ஸ்டடீடு வெல், நாங்கள் நல்லா படித்தோம். அண்டு ஸோ வி பாஸ்டு. அண்டு ஆல்சோட வச்சுக்கலாம். அண்டு ஆல்சோ வி பாஸ்டு. அப்போ இந்த இடத்துல வி ஸ்டடீடு வெல் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல வி பாஸ்டு இருக்குது. அப்போ இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு தனி கிளாஸ் மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். ஆனால் சென்டரில் ஒரு கோஆர்டினேட் பண்ணது பார்த்தீங்களா? இதையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணது பார்த்தீங்களா? நாங்கள் நல்லா படித்தோம், மேலும் ஆகையால். சொல்லுங்கள். மேலும் ஆகையால் நாங்கள் என்ன பண்ணோம்? பாஸ் ஆனோம். தயவு செய்து நல்லா கற்றுக்குங்க. என்ன பரீட்சைக்கு மார்க் எடுக்கிற மாதிரி கற்றுக்காதீங்க. டிஇடி அப்ளை பண்ண போகிறவங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு கற்றுக்குங்க. ஒரு போலீஸ் எஸ்ஐ ஆக போகிறவங்க எப்படி இன்னொருத்தரை பேசுறது. ஒருத்தர் வர்றாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு எஸ்ஐயாக இருக்கீங்க, ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷில் தான் பேச முடியும். ஒரு டிகிரியை படித்து வச்சுக்கிட்டு தமிழில் பேசுன்னு சொல்லுவீங்களா? அசிங்கம் தானே. ஒரு டிகிரியை படித்து வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு இங்கிலீஷில் பேச தெரியாது தமிழில் பேசுன்னு சொன்னால் அசிங்கம். அப்படின்னா அந்த ஜாபுக்கு போகக்கூடாது.
தெரியாத விட்ட இங்கிலீஷில் பேசிதானே ஆகணும். ஆமாம் தானே? ஒருத்தர் ஃபாரினர் வர்றாரு காரைக்குடிக்கு, என்னப்பா ஒரு ஃபாரினர் வர்றாரு காரைக்குடிக்கு, அவர்கிட்ட போய் தமிழில் பேச அடிப்பீங்களா? கணத்தில் அடிப்பீங்களா? பிரகாஷ்ராஜ் மாதிரி ஹிந்தியில் பேசாத தமிழில் பேசுகிறேன். அவன் தெரிஞ்சுக்கிட்டே பேசுவேன், அது வேறு. அந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டே பேசுவேன். தமிழே தெரியாத வரான்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் எஸ்ஏ இருக்கும்போது என்ன பேசணும்? இங்கிலீஷில் பேசி தானே ஆகணும். டிகிரி படிச்சிருக்கீங்கல்ல, 6ஆம் வகுப்புலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்கல்ல, அப்போ கற்றுக்கிறதுல என்ன குறைச்சல்? மார்க் வருமா வராத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. மார்க் வருமா வராதான்னு ஈஸியாக தான் பால்வாடி மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன். சாதாரண விஷயந்தான். வி ஸ்டடிடு வெல். நாங்கள் படித்தோமா? நல்லா படித்தோம். நாங்கள் படித்தாலாம் பாஸ் ஆக முடியாது, பேச முடியாது. நல்லா படித்தா தான் பாஸ் ஆக முடியும். வி ஸ்டடிடு வெல். நாங்கள் நல்லா படித்தோம். அண்டு ஆல்சோ, ஆகையால் நாங்கள் பாஸ் ஆனோம். ஆகையால் நாங்கள் பாஸ் ஆனோம். அப்போ இது என்ன கிளாஸு? மெயின் கிளாஸ். இது என்ன கிளாஸு? மெயின் கிளாஸ். சென்டரில் கோஆர்டினேட் பண்ணுறதா கோஆர்டினேட். இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுது, அதான் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். என்ன கன்ஜெக்ஷன்? அப்போ இது என்ன கன்ஜெக்ஷன்? சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இது என்ன கன்ஜெக்ஷன்? கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். அப்போ இதுதான் காம்பவுண்ட். ரெண்டு மெயின் கிளாஸ் ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனால் இணைக்கப்பட்டிருந்தா, சரியா, கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனால் இணைக்கப்பட்டிருந்தா இதுதான் காம்பவுண்டு சென்டென்ஸ். தமிழில் சொல்கிற அந்த இது தொடர் வாக்கியம். என்ன வாக்கியம்? தொடர் வாக்கியம். இதே கிராமர் தமிழ்ல இருக்குது. தனி வாக்கியம், கலவை வாக்கியம், தொடர் வாக்கியம் அல்லது கூட்டு வாக்கியம்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சுங்க. தெரியலன்னா கேளுங்க. கன்ஜெக்ஷன் முடிஞ்சு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 4வது கிராமர் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மட்டும். எத்தனை கிராமரு? 4வது கிராமரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 4th கிராமர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 4th கிராமர் இஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன வேணாலும் மெயின் கிளாஸ்னால் என்ன வேணாலும் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். மெயின் கிளாஸ்னால் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். என்ன வேணாலும் இருக்கலாம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்வர்பு, காம்ப்ளிமெண்ட்டு, இப்போ நான் சொன்ன எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். சரியா? இந்த மாதிரி தொக்கிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஆஸ் வி ஸ்டடிட் வெல், நாங்கள் நல்லா படித்ததுனாலேன்னு தொக்கிக்கிட்டு நிற்கக்கூடாது. அதனால தான் இதுக்கு பேர் சபார்டினேட் கிளாஸ். என்ன கிளாஸு? இந்த கிளாஸுக்கு பேர் என்ன? சபார்டினேட் கிளாஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த கிளாஸுக்கு பேர் என்ன? மெயின் கிளாஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே ஒரு மெயின் கிளாஸு, இங்கே ஒரு மெயின் கிளாஸு. சென்ட்ரல் யார்? ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். இது என்ன கன்ஜெக்ஷனு? கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். கவனம் வச்சுக்கிட்டீங்களா? அப்போ சபார்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன? இப்போ கன்ஜெக்ஷன் எத்தனை வகை இருக்குது? 2 டைப்ஸ். என்னென்ன கன்ஜெக்ஷன்? சபார்டினேட் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். சபார்டினேட் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனில் ஏகப்பட்டது இருக்குது. பட்டு, எட்டு, ஸ்டில்லு, அண்டு, அண்டு சோ, அண்டு ஆல்சோ, சரியா, ஆறு, ஆரியல்ஸு, அதர்வைஸு, இது எல்லாம் கோஆர்டினேட்டு. வென்னு, ஆஸு, சரியா, இஃப்பு, அன்லெஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட்டு. இஃப் யூ ஸ்டடி வெல், நான் சொல்கிறேன், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நிறைய மார்க் வாங்குவீங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நிறைய. அப்போ நல்லா படிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சா? அதுதான் இஃப் வந்துச்சுனாவே அது சபார்டினேட் கிளாஸ். இஃப் வந்துச்சுனாவே சபார்டினேட். அப்போ இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸுங்கிறது இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதே காம்பவுண்டாக மாற்றலாம். ஸ்டடி வெல், ஸ்டடி வெல், நல்லா படி, சரியா, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? அப்போ தான் நீ நிறைய மார்க் எடுக்க முடியும். சரியா? அந்த மாதிரி தென் யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். தென் யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். அப்போ தான் நீங்கள் நிறைய மார்க் வாங்க முடியும். அப்போ புரிஞ்சுங்க. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன பார்த்துட்டோம்? நவுனு, வேர்பு, நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வர்பு, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் கன்ஜெக்ஷன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன். எழுதிக்கங்க, எடுத்துக்காட்டு எழுதிங்க, எக்ஸாம்பிள்ஸ் எழுதிங்க. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனுக்கு அண்டு, அண்டு சோ, அண்டு ஆல்சோ, ஆறு, ஓஆர், ஆறு, ஆறு, ஆர் எல்ஸு, ஆர் எல்ஸு, அதர்வைஸு, அதர்வைஸு, பட்டு, பட், பட், எட், பட்னா ஆனால், எட்னா இருப்பினும், ஸ்டில் இன்னும், ஆறு, ஆறு எல்ஸு, அதர்வைஸு, அண்டு, அண்டு சோ, அண்டு தென்னு, இது எல்லாம் என்ன கன்ஜெக்ஷன்? கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். நல்லா பேசுங்க. சபார்டினேட் கன்ஜெக்ஷனுக்கு வென், ஆஸ், எஸ், ஆஸ், இஃப், அன்லெஸ், தோ, THOUGH, தோ, although, even though, இது எல்லாமே என்ன கன்ஜெக்ஷன்?
சபார்டினேட் கன்ஜெக்ஷன். தோ ஆல்தோ ஈவன் தோ என்ன கன்ஜெக்ஷனு? சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இப்போ சொல்லுங்கள், கன்ஜெக்ஷன் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வேர்ப் எத்தனை வகைப்படும்? 4. பிரைமரி எத்தனை? 11. மாடல் எத்தனை? 9. செமி எத்தனை? 4. இந்த 24 வேர்ப் என்ன? அனாமலஸ். மெயின் எத்தனை வகையாக பிரிச்சிங்க? 2 வகை. என்னென்ன வகையா? ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். நல்லா பேசுங்க. நிஜமாக சொல்கிறேன், இங்கிலீஷ் டீச்சர் கூட அதை ஒழுங்காக நடத்த தெரியாது. இங்கிலீஷ் டீச்சர் கூட நடத்திருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் போய் நல்லா சொல்லிக் கொடுக்கலாம் டீச்சர். நீங்கள் எந்த டீச்சராக இருந்தாலும் சரி, மேத்ஸ் டீச்சராக இருக்கலாம், சயின்ஸ் டீச்சராக இருக்கலாம், சோசியல் டீச்சராக இருக்கலாம். ஆனால் இங்கிலீஷை கற்றுக்கிட்டு போங்க. எப்படியாவது டீட்டில் பாஸ் பண்ண நினச்சிட்டு கற்றுக்காதீங்க உள்ளே உட்காந்துட்டு. சரியா? ஒரு டீச்சர் நீங்கள் போய் உட்காடுறீங்க, சப்போர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுக்கு. நமக்கு தெரியலேன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாடத்தில் மட்டும் தான் படித்து வந்தீங்கன்னா நீ எப்படி டீச்சராக இருக்க முடியும்? எல்லா பாடத்துலையுமே மாஸ்டரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு பாடத்தில் எக்ஸ்ட்ரானரி மாஸ்டரியாக இருக்கலாம், ஆனால் எல்லா பாடத்துலையும் மாஸ்டரியாக இருக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கிராமர் தெரியலன்னு சொன்னால் அப்போ நீ என்னத்தை படிச்சிருந்தேன்னு சொல்லிடுவான். ஆமாம் தானே? நான் தமிழ் டீச்சரு, எனக்கு கிராமர் தெரியாது, அப்போ காலேஜ் வரைக்கும் நீ இங்கிலீஷே படிக்கலையான்னு சொல்லிடுவான். ஆமாம் தானே? அதுக்காக தான் சொல்கிறேன், கிராமரை கற்று வச்சுக்கோங்க. கிராமரை கற்று வச்சுங்க. சரி. ஸோ அடுத்து நான் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன். அப்போ இன்டர்செக்ஷன் சொன்னால் உணர்ச்சி அந்தமாக இருக்கக்கூடிய சொல், வியப்பு சொல். இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னாவே வியப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். வியப்பு சொல், இன்டர்செக்ஷன், வியப்பு சொல். இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எங்கே சார்னா நமக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். என்ன ஸ்பீச்சுக்கு? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு தேவைப்படும். இன்டர்செக்ஷனாக வியப்பு சொல். நிறைய வார்த்தை இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சுங்க. குரே, குரேங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. குரே என்னப்பா? குரே. இந்த குரேக்கு அப்புறம் அலாஸ், அலாஸ், அலாஸ். இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வரணும். குரே அப்படின்னு சொன்னால் ஐயா அப்படின்னு அர்த்தம், ஜாலி மூடு. அலாஸ்னா ஐயஹோ அப்படின்னு அர்த்தம், வருத்தத்தில். ஐயஹோ நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்களே, இல்லை குரே நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்களே. ஸோ குரே, அலாஸ், வாவ், 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 ஒண்டர், வாவ், ஒண்டர், மார்வலஸ், மார்வலஸ். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன சார்னா இன்டர்செக்ஷன், உஷ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் ஆச்சரியம், உணர்ச்சி, வியப்பு அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறது. அதான் சொல்கிறது. அலாஸ், அலாஸ்னா ஐயஹோ அப்படின்னு அர்த்தம். அலாஸ், சிஎஸ்கே லாஸ்ட் த மேட்ச், லாஸ்ட் த மேட்ச் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம சொல்லும்போது குரே, சரியா, ஆர்சிபி ஓன் த மேட்ச். குரே, ஆர்சிபி ஓன் த மேட்ச். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறது அலாஸ்னே. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி வித் சேட், எக்ஸ்ட்ரீம்லி வித் சேட். அது குரேனா எக்ஸ்ட்ரீம்லி வித் ஜாய். சரி, எக்ஸ்ட்ரீம்லி வித் ஜாய், சந்தோஷத்தோட சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? இன்டர்செக்ஷன் முடிஞ்சா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சு. இதில் என்ன குட்டி குட்டி ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன். ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன், அது தனி கிராமர் நடத்துவோம். ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன். அப்போ பார்த்துங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சு. அதே மாதிரி நவுன் அதெல்லாம் பார்த்தோம், வேர்பு பார்த்தோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். தலைப்பு எழுதிக்கங்க, ஆர்டிகல்ஸ். இங்கே இருந்து தான் உங்களுக்கு மார்க் ஓரியன்டாக ஆரம்பிக்குது. மார்க் ஓரியன்டு ஆர்டிகல்ஸில் 2 கொஸ்டின் கேட்டுருவான். ஆர்டிகல்ஸில் 2, ப்ரிப்போசிஷனில் 3. அதுவும் இந்த பேங்கிங்கில், எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில் ஆர்டிகல், ப்ரிப்போசிஷன், டென்சஸ் மட்டும்தான் அநேக கேள்வி கேட்பான். நிறைய கேள்வி கேட்பான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம படிக்க இருக்கிறது ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கிராமர். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராமர். சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டோம். 2 கேள்வி கேட்டுருவான். தயாராகிட்டீங்க. இப்போ ஒரு 5-6 மார்க் தயாராகிட்டீங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போட்டுங்க. ஆர்டிகல்ஸ். இந்த வார்த்தையை வேற எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்தியன் பாலிட்டியில். என்னங்க? இந்தியன் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சரத்து அப்படிங்கிறத பார்த்தோம். எத்தனை ஆர்டிகல்ஸ் எழுதும் போது? 395. எத்தனை? 395. இப்போ 465 இருக்குது. எத்தனை இருக்குது? ஆர்டிகல் 1 இந்தியாங்கிறது யூனியன், இந்தியாங்கிறது யூனியன். ஆர்டிகல் 2 புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம். புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு மாதிரி சேர்க்கறது. அது மாதிரி 3 சேர்க்கறது, பிரிக்கிறது, பேர் மாற்றுறது, எல்லை மாற்றுறது. 4 2, 3 சொல்லப்பட்ட சொல்லப்படாத விஷயங்களை சொல்கிறது. 5 சிட்டிசன்ஷிப்போட டெஃபினிஷன். என்னங்க? டெஃபினிஷன் படிக்கணும். ஆர்டிகல் படிக்கணும். இது வரைக்கும் 51K வரைக்கும் 51 ஆர்டிகல் சொல்லிட்டேன், நடத்திட்டேன். 51 ஆர்டிகல் நடத்தியாச்சு. இந்த குரூப் 4 வரைக்கும் சொல்கிறேன் டிஇடியில் படிக்கிறவங்களுக்கு. அப்போ இங்கே ஆர்டிகல்ஸ் வந்து 2 வகை தான்.
எத்தனை வகை? ரெண்டு வகை தான் ஆர்டிகல்ஸ் இருக்குது இங்கிலீஷில். ஒன்று டிஃபனைட் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ். ஒன்று டிஃபனைட் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ். டெஃபனைட், இன்னொன்று இன்டிஃபனைட். ஸோ டெஃபனைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐயில் கம்பல்சரி இங்கிலீஷ், டிஇடியில் கம்பல்சரி இங்கிலீஷ். சரியா? எஸ்எஸ்சி, போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே, பேங்க் எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் அவசியம், கற்று வச்சுங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் அவசியம். குரூப் 2 மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் அவசியம். இங்கிலீஷ் இல்லாமல் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியாது. அப்படி தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான். குரூப் 2 மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் அவசியம். அப்போ ஒன்று என்னப்பா? டெஃபனைட். என்னது? 2 சத்தமாக பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் முடிச்சிடுவேன். அவ்வளோதான், ஓவர். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஏன்னா அது நீங்கள் இன்வால்மெண்ட்டாக கவனிக்கக்கூடிய கிளாஸ் இதெல்லாம். சரியா? ஒன்று என்னது? டெஃபனைட். 2 இந்த டிஃபனைட்டுங்கிறது த மட்டும். டிஃபனைட்ங்கிறது என்ன மட்டும்? த மட்டும். இந்த இன்டிஃபனைட்டுங்கிறது ஏ அண்ட். ஏ அண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும். டிஃபனைட்டுங்கிறது த மட்டும், இன்டிஃபனைட் என்னது? ஏ அண்ட் அப்படிங்கிறது மட்டும். சரி, இந்த டெஃபனைட் அப்படிங்கிறது சிங்குலருக்கும் வரும், புளூரலுக்கும் வரும். சிங்குலர், புளூரல் சேம், ரெண்டுக்குமே வரும். ஆனால் ஏ அண்ட்றது ஒன்லி சிங்குலர். ஒன்லி என்னப்பா? சிங்குலருக்கு மட்டும் வரும். ஆமாம், இங்கே வாப்பா, எதுவுமே எழுத மாட்டேங்குதுப்பா, ரொம்ப லைட்டாக எழுது. ஸோ அப்போ சிங்குலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சிங்குலர், இது சிங்குலர், புளூரல் ரெண்டுக்குமே வரும். இது எதுக்கு மட்டும் வரும்? சிங்குலருக்கு மட்டும் வரும். ஒன்று வச்சுக்கிறேன். ஆமாப்பா, இது சிங்குலர், புளூரல், இது சிங்குலருக்கு மட்டும் வரும். இது ஆக்சுவலாக தங்கிறது அந்தங்கிற மீனிங்கில் வரும். என்ன மீனிங்கில் வரும்? அந்த, அந்தன்ற மீனிங்கில் வரும். இந்த ஏ அண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஒருங்கிற மீனிங்கில் வரும். இந்த மீனிங்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, அப்போ ஈஸி. இது வந்து அந்தன்ற மீனிங்கில் வரும், இது வந்து ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இது வந்து என்ன மீனிங்கில் பாருது? அந்த. இது என்ன மீனிங்கில் பாருது? ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நடத்தி முடிச்சோன்னா போய் எஸ்ஐ கொஸ்டின் பேர் போய் பாருப்பா தம்பி. என்ன முடித்தோடனே எவ்வளோ கொஸ்டின்ஸ் எஸ்ஐயில் வந்திருக்கு, டிஇடியில் போய் பார்க்கணும். டிஇடியில் அந்த கிராமரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்கள். என்னைக்கு டிஇடின்னு முத அந்த டிஇடி அந்த மாதிரி அந்த இதுலலாம் பேனலில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா பிரின்சிபலாக இருந்ததுனால. புரியுதா? டிஇடி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நான் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 17 வருஷமாக பிரின்சிபலாக இருந்ததில் அதில் எஸ்ஓவாக இருந்திருக்கேன். நான் ஹையரில் அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அதுக்கான ஆஃபீஸராக. அதுக்காக தான் சொல்கிறேன், இதை தவிர வெளியில் வராதுங்கிறத அடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் இங்கிலீஷை பொறுத்தவரை. ஏன்னா நான் 2000 டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். எதை? இங்கிலீஷை. ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2000. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். டிஇடியில் எப்படி கேட்பான், டிஆர்பியில் எப்படி கேட்பான், போலீஸில் எப்படி கேட்பான், போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி கேட்பான், பேங்க்கில் எப்படி கேட்பான். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எப்படி கேட்பாங்கன்றது தெரியும். அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக கற்று வச்சுங்க. ஒரு முறை கற்று வச்சுன்னா ஈஸி. இப்போ சொல்லுங்கள், டெஃபினைட் என்னது? த மட்டும். இன்டிஃபைனைட்டு ஏ அண்ட். என்ன சொல்லுங்கள்? ஏ அண்ட். அந்தனா த, ஒருனா. இப்போ தங்கிற ஆர்டிகல்ஸை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது, அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த தங்கிற ஆர்டிகல் இன்டிஃபைனைட் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது. இந்த தங்கிறது ஒன்று. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எங்கே சார் பயன்படுத்தணும் த அப்படிங்கிறது? பிஃபோர் ஆல் காமன் நவுன்ஸ். எல்லா காமன் நவுனுக்கு முன்னாடியும் பயன்படுத்தணும். பிஃபோர் ஆல் காமன் நவுன்ஸ், எல்லா காமன் நவுன்ஸுக்கு முன்னாடி, எல்லா காமன் நவுன்ஸுக்கு முன்னாடியும் பயன்படுத்தியிருக்கணும். எதப்பா? தங்கிறத பயன்படுத்தியிருக்கணும். எல்லா காமன் நவுன்ஸுக்கு முன்னாடியும் பயன்படுத்தியிருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எல்லா காமன் நவுன்ஸுக்கு முன்னாடியும் த பயன்படுத்தியிருக்கணும். தங்கிறத பயன்படுத்தியிருக்கணும் எல்லா காமன் நவுன்ஸுக்கு முன்னாடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எல்லா காமன் நவுன்ஸ்னு சொன்னீங்களே, அது என்ன சார்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு த எர்த், த எர்த் யூனிக் ஆப்ஜெக்ட்னு சொல்லல. த எர்த், த மூன், த எர்த், த மூன், த சன், அந்த மாதிரி யூனிக் ஆப்ஜெக்ட். த சன், த பஸ் ஸ்டாண்ட், த ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா காமன் நவுனுக்கு முன்னாடியும் நம்ம த பயன்படுத்தணும். அப்படிங்கிறது அந்த அப்படிங்கிற மீனிங் வரும்போதே பயன்படுத்தலாம். இது எப்படி கேள்வி கேட்பான்? fill in the blanks with suitable articles கேட்பான். எப்படி கேள்வி கேட்பான்? fill in the blanks with suitable articles அப்படின்னு கேள்வி கேட்பான். இப்போ புரிஞ்சு அடிச்சுக்கணும். அப்போ எல்லா காமன் நவுனுக்கு முன்னாடி என்ன வரணும்? பேசுப்பா, தங்கிறது வரணும். ரெண்டாவது என்ன சார் ரூலு அப்படின்னு சொன்னால், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி வரணும்.
என்ன டிகிரிக்கு முன்னாடி? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி வரணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ஒரு கிராமர் படிப்போம். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி என்ன வரணும்? த வரணும், கம்பல்சரி வரணும். இதே படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஸ்பாட் த எரர் ஈஸி. ஸ்பாட் த எரர் அப்படின்னு ஒரு கிராமர் கேட்பான். இப்போ எப்படி வரும் தெரியுமா? த டாலஸ்ட். என்ன வரணும்? த டாலஸ்ட். அப்போ டாலஸ்ட்ன்றது என்ன டிகிரி? சூப்பர் டிகிரி. அப்போ சூப்பர் டிகிரிக்கு முன்னாடி என்ன வந்துடணும்? த வந்துடணும். த டாலஸ்ட், த ஹையஸ்ட், த பிரைட்டஸ்ட், அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்துக்குமே த மோஸ்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து இஎஸ்டி அப்படின்னு வந்துச்சுனாவே த வந்துடணும். சரியா? அப்போ ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒன்று எல்லா பிஃபோர் ஆல் காமன் நவுன்ஸ் எல்லா சூப்பர் டிகிரிக்கு முன்னாடி வந்துடணும். அதே மாதிரி மூணாவது ரூல், எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி வந்துடணும். எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலும் அதுக்கு முன்னாடி த போட்டுடணும். த பியானோ, த தபேலா, த மிருதங், த சக்ஸஃபோன், த கிட்டார். புரியுதா? ஆல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துங்க, ஸ்பாட் த எரருக்கு முக்கியம். எல்லா விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம கண்டிப்பாக த போட்டணும். சரி, நாலாவது த எங்கே பயன்படுத்தணும்? நாலாவது, எல்லா விதமான ஹோலி ரிவர்ஸ், புனித ஆறுகள், ஹோலி புக்ஸ், ஹோலி புக்ஸ், எல்லா விதமான ஹோலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ், புனித ஆறு, புனித இடம், புனித அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதுக்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக என்ன போட்டணும்? த போட்டணும். நல்லா சொல்லுங்கள், த போட்டணும். த போடாமல் இருக்கக்கூடாது. த பைபிள் தான் சொல்லணும், வெறும் பைபிள்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னால் த பைபிள், வெறும் குரான் சொல்லக்கூடாது, த குரான் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க, த சர்ச் என்ன சொன்னால் த சர்ச், த டெம்பிள் அப்படி தான் சொல்லணும். த ஹோலி பிளேஸ், த ஹோலி ரிவர், வெறும் கங்கான்னு சொல்லக்கூடாது, த கங்கா சொல்லுங்க, த கங்கா. அந்த ஹோலி ரிவர்ஸ் என்ன போடணும்? த போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ ஆர்டிகல்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, எங்கே சார் த போடக்கூடாதுன்னா ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி த போடக்கூடாது. ஏற்கனவே ப்ராப்பர் நவுனா உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ராப்பர் நவுன், நவுனில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம்? 5 வகை. பேசுங்க, என்னென்ன நவுனு? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கலெக்டிவ் நவுன். நவுன்ஸ் எத்தனை வகை இருக்குது? 5 வகை இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் த பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் எப்படிங்கிறத எப்படி படிக்கணும்னு சொல்லிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, த அப்படிங்கிறத எங்கெங்கே பயன்படுத்தணும். சரி, அடுத்து பாருங்கள், இந்த ஏ அண்ட் அப்படிங்கிறத எங்கெங்கே பயன்படுத்தணும், எங்கெங்கே பயன்படுத்தக்கூடாது முக்கியம். இந்த ஏங்கிறத எங்கெங்கே பயன்படுத்தணும், எங்கெங்கே பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஏங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏனாவே கம்பல்சரி இது கான்சனன்ட் சவுண்ட். என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், நாட் லெட்டர். புரிஞ்சுக்கணும், கான்சனன்ட் லெட்டர் கிடையாது, கான்சனன்ட் சவுண்டு. ஆமாம், லெட்டரை போய் வச்சக்கூடாது. ஏற்கனவே நான் இங்கிலீஷில் எடுத்தோடனே 26 எழுத்து இருக்குன்னு சொன்னோடனே முதல்ல நான் பபல்ஸ் எத்தனை சொன்னேன்? 5. கான்சனன்ட்டு அது லெட்டரு. சரியா? எத்தனை லெட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.